மதி நான் இருக்கேன். அப்பாடா, சூப்பருங்க, வேற லெவலுங்க. நம்ம எதிர்பார்த்த அந்த ஒரு தருணம். ஆம், அழகு மதியிடம் நம்ம அழகு செல்லம் சுரேஷ் அடிபணிந்து, இல்லங்க, அடிபணிந்துலாம் நம்ம ஆசைப்படல. அன்பாக பணிவுடன், நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, தூங்குறியா, இப்படி ரொமான்ஸா சில பல ஒரு அன்பை பரிமாறி பேசுவாருன்னு எப்ப இருந்து காத்து பூத்து போயிருந்தமே. அப்படிலாம் யாரெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ப்ளீஸ். ஒரு லைக்க போட்டு கூடவே காமெண்ட்ஸ்ல உங்க பொண்ணான கையால கருத்து தெரிவிச்சிருங்க. இன்னைக்கே நல்ல செம்மையா தாங்க இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. அப்படிதான் கட்டி பிடிக்கல, முத்தம் குடுக்கல. ஆனாலும் பாத்தீங்கன்னா, மதியம் சுரேஷ் வார்த்தை சொன்னாரு பாத்தீங்களா? சாப்பிட்டியா? சாரி, சாரி. ஓகே. சாரி கேட்டாரு பாத்தீங்களா? அப்படியே மதியம் ஆடி போச்சு. எதுக்கு? அடிச்சது தப்பு. அப்பா! இப்பவாவது உணர்ந்துட்டியேடா மனுசா! இனி வேற லெவல்ரா. இனிமே நீ திருந்திருவடா செல்லா குட்டி அப்படின்னு தான் தோணுது. மதியம் அதுக்கு டக்குனு அந்த பிள்ளை சாரி கேட்கும் அப்படின்னு பார்த்தா, கேட்கல. ஆமா, அவரு ஃபர்ஸ்ட் தப்பு பண்ணாரு. அதனால இந்த பிள்ளை தான் அடிச்சுச்சு. அதுக்காக இந்த பிள்ளை ஃபர்ஸ்ட் அடிச்சா மன்னிப்பு கேட்டுரும். ஆனா இன்னமும் சுரேஷ் வந்து மதிக்கிட்ட அன்ப காமிப்பாரு, இறங்கி அடிப்பாரு. அப்ப தன்னாலே சாரிங்க அப்படின்னு மதிய கேட்கிற அளவுக்கு வர்ற காலம் இருக்குங்க. அதே மாரி இவரால படுக்க முடியல. காலைல எந்திரிச்சதையோட மதி அப்படிங்கிறாரு. "என்ன நீ வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கியா? ஏதாவது வேலை?" அப்படிங்கல. வர்ற வேகன்சி பூரா நான் ஃபில் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இன்டர்வியூக்கும் போகணும். இப்ப கூட இந்த இன்டர்வியூ ஒண்ணு இருக்கு. போகணும்." அப்படிங்கிறாங்களா. நான் வேணா கொண்டாந்து விடட்டுமா? இன்டர்வியூக்கா? இல்ல நான் பார்த்துக்கிறேன்." "இல்ல மதி, நான் போறேன். நீ எந்த இடத்துக்கு போற?" அப்படின்னு சொன்னோனே ஒரு இடத்த சொல்லுது. "ஓ! அங்க தானே நான் போறேன்." ஆனா ஆக்சுவலா அவருக்கு வந்து அந்த இடமே இல்ல. ஐய்யய்யோ! இது வேற பக்கத்துல இருக்கு. சரி பரவால்ல. அங்க தான் ஒரு கேஸ் இருக்கு எனக்கு. நான் கொண்டாந்து விட்டுட்டு வரட்டுமா? அப்படி சொல்ல பாக்குது மதி. சிரிப்பு வருது அவங்களுக்கு. இருந்தாலும் சரி மலர் தான் சொன்னாங்க இல்லையா? விட்டு குடுத்து போன்னு. சரி ஓகே அப்படின்ட்டு கிளம்புறாங்க. "நீ ரெடி ஆகு. நானும் போயிட்டு ரெடி ஆகுறேன்." அப்படின்னு 2 பேரும் ரெடி ஆகுறாங்க. வெளியில வராங்க சாப்பிடுறதுக்கு. மாமியார் வருது. "என்ன என்னமோ 2 பேரும் கிளம்புற மாரி இருக்கு." 2 பேரும் ஒண்ணா சாப்பிட்டுட்டு இருக்காங்களா? "ஆமாம்மா, வெளியில வேலை இருக்கு போறோம்." "எதுக்கு?" இன்டர்வியூக்கு தான்." "யாருக்கு?" "மதிக்கு தான். வேற யாருக்கு?" அப்படியே மதிய பாக்குது மாமியாரு. "ஏன் மகாராணி வேலை இல்லாம இருக்க மாட்டாங்களோன்னு சொல்றதுக்கு ஏன்னு தான் வாய எடுக்குது. ஆனாலும் கொஞ்சம் பயம் வருதுங்க. ஏன் தெரியுமா? ஏன்னு சொல்லுங்க? ஏன்னா, ஐய்யய்யோ! நம்ம புள்ளையே அடி வாங்கி வந்து கிடக்குறா. அப்புறம் இவள திட்டுனோம்னா சும்மாவே ஆடுவா. அ இப்படி நீங்க என்ன கரிச்சு கொட்டுங்க, திட்டுங்க. அதனால தான் உங்களுக்கு ஆண்டவன் உங்க மகளுக்கு அங்க அடிக்கிறாங்க, திட்டுறாங்க. இத கண்டிப்பா சொல்லுவா. அதனால வேணாம். இது ஏன் இவள அடிப்பானே, இவள சுமப்பானே அப்படின்ட்டு, சரிப்பா சுரேஷு போயிட்டு வாப்பா." பாக்குறாங்க மலர்மதியெல்லாம் ஆச்சரியப்படுது. "என்னடா இது?" அப்படின்ட்டு அந்த அளவுக்கு பயம். சாப்பிட்டு கீப்ட்டு கிளம்பையில மலர் பாக்குது மதி. "என்ன 2 பேரும் சேர்ந்து போற மாரி இருக்கு." "ம். ஆமா. அ இன்டர்வியூ ஒண்ணு இருக்குன்னு சொன்னேன். அவர் தான் கூப்ட்டாரு." அப்படிங்கையில, "ஐயோ! கை கொடு சூப்பர். இப்படியே நீங்க ஒண்ணு சேரணும்." அப்படின்னு சொல்ல, இன்னொன்னு சொன்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க." என்ன? என்ன?" "ஆ அவரு நைட்டு என்ன?" அப்படின்னு மலர் கிட்டக்க வர, "ஐய! என்ன நைட்டுன்னு தான் சொன்னேன். அதுக்கு போயிட்டு நைட்டுன்னு வர்றீங்க. என்ன? இருந்தாலும் நீ நைட்டுன்னு சொன்னீல்ல, அதான் சொல்லு." அப்படின்னு மலர் கேட்க, அது வந்துங்கல வந்துருது மாமியாரு. ஐயோ! மாமியார் டக்கு டக்குன்னு வேலைய அங்கிட்டு இங்கிட்டு ஏதோ தண்ணி பாட்டில் ரொப்புறாங்க, பண்றாங்க. மலரு எனக்கு காப்பி தண்ணி வச்சு குடு. நீ தான் வச்சு குடுக்கணும். வேற யார் இருக்கா? அப்படின்னு சொல்ல ரேவதி வருது. ஏம்மா நான் வச்சு குடுக்க மாட்டேனா என்ன? நீயே கஷ்டப்பட்டுட்டு இருக்க. ஏன்டி உன் பையன வர சொல்லலையா? அவன விட்டுட்டு எப்புட்ரி இருக்க? ஆ ரொம்ப கஷ்டப்படுதாம்மா. என்ன விட்டுட்டு இருக்க மாட்டாம்மா. ஃபோன் அடிச்சான். பாட்டி விட்டதுலருந்து என்ன பண்றதுன்னு புரியல. என்னடி சொல்ற? உன் அண்ணன் சொல்றான் இங்க இருப்பியா? நான் சொல்றத கேளுடி. மாப்பிள கூப்பிட்டாருன்னா போடி. பார்க்கலாமா? இருக்கட்டும் விடு. அண்ணன் என் மேல இவ்ளோ பாசமா இருக்கு. எனக்கு எவ்ளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு தாண்டி சந்தோஷமா இருக்கு. அண்ணன் பாசமா வீட்ல வச்சுக்கிறதுல ஒரு அழகு இல்லடி. தப்புன்னு கேட்டா தண்டிக்கலாம். இல்லைன்னு நான் சொல்லல. அதுக்காண்டி ஒரேடியா வெட்டி விட்டு வந்து வச்சுக்கிறது தப்புடி. புருஷனோட வாழ வைக்கணும்டி பொறந்தவளுகள. புருஷன அவன போட்டு ஏதோ பண்ணணும்டி. அத விட்டுட்டு பொண்ணுங்க புருஷன் வீட்ல இருந்தா தாண்டி மதிப்பு அப்படிங்கிறாங்க. அவ்வளோ அழகா பண்பட்ட பேச்சா மாமியார் பேசுறத பார்த்துட்டு மலரும் மதியும் வாய பொளந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காஃபிய குடுத்தோனே வாங்கிட்டு போகுது. மதியம் கிளம்ப போகையில, "சரிக்கா நான் போறேங்கல." அப்படின்னு கைய பிடிக்கிறாங்க. "என்ன? ஆ சொல்லாம போற? நைட்டு அப்படின்னு சொன்னியே. ஐயோ! அத நீங்க விடலையா? ஆமா, நீ பகலு அப்படின்னு சொல்லியிருந்தீன்னா ஒண்ணும் மேட்டர் இருக்காதுன்னு விட்டுருப்பேன். நீ நைட்டுன்னு சொன்னியா? அதுல தானே மேட்டரே இருக்கு. சொல்லு." "ஐய! ஒண்ணும் இல்ல. போக்கா" அப்படின்ட்டு போக, "ஏய் ஏய் நில்லு. என்ன? ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லேன். எனக்கு
சொல்லு மதி. நீ எதுவும் சொல்லாம போயிட்டனா, அப்புறம் எனக்கு வேலை ஓடாது. எனக்கு மண்டை வெடிச்சிரும். இங்க பாரு, நீ அப்ப உனக்கு சாப்பாடு வேணுமா? வேணாதா? வேணாமா? அப்படிங்கையில, சரி, சரி சொல்றேன். நைட்டு படுத்துட்டோமா, அப்படியே வந்து வந்து கைய போட்டானா, ச்சே! ஏற்கனவே நெத்தி உடைபட்டுருக்கு. அவருக்கு பயம் இருக்காதா என்ன? அப்புறம் என்ன? நீ சொல்ற ரொமான்டிக்க பார்க்கையில அப்படித்தானே தோணுச்சு. அப்படியே என்ன தோணுது? என்ன தோணுது? ஒண்ணும் இல்ல. பக்கத்துல வந்து படுத்து, கால உன் மேல போட்டு, கைய உன் மேல போட்டு, உன் கைய எடுத்து, "வேல போச்சுன்னு கவலைப்படாத மதி. நாங்கலாம் இருக்கிறோம். நான் இருக்கேன்." அப்படின்னு உன் கண்ணத்த வருடி, உன் நெத்தியில முத்தம் குடுத்து, அப்படிலாம் பண்ணானோன்னு அப்படியே கற்பனை பண்ணி பார்க்குறாங்க. ஐயய்யோ! நல்லா இருக்கே! ஐயோ! உங்க கற்பனையிலே ஏதாவது போட்டு கொளுத்தோம். என்ன மதி? அப்புறம் என்னதான் செஞ்சான்? ஒண்ணும் இல்ல. படுத்தோம். படுத்துட்டீங்களா? ஐயோ! உங்ககிட்ட நான் ஒண்ணுமே சொல்ல முடியலையே. எது சொன்னாலும் பிரேக்கப் போடுறீங்களே. அப்புறம் என்ன நீ சஸ்பென்ஸ் பண்ணா அப்படித்தான் நெனைக்க தோணுது. அழகான ஜோடிங்க. நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர மாட்டீங்களான்னு நான் மட்டும் இல்ல, இந்த உலகமே காத்துக்கிட்டு இருக்கு மதி. சொல்லு என்ன நடந்துச்சு? அவன் வந்து கட்டிப்பிடிச்சானா, "அக்கா நீங்க போங்க" அப்படிங்கிற. "சரி, சரி நான் வாயே திறக்கல. சொல்லு" அப்படின்னு வாய பொத்திட்டு கேட்க, அவரு படுத்திருந்தவரு என்ன பார்த்தாரா? ஆ. அப்படியே பார்த்தாரா? ஆ. "என்ன மலரக்கா அப்படியே நிக்கிறீங்க?" "ஆமா. நான் ஏதாவது சொன்னா, நீ இப்படி எதுவும் சொல்ல மாட்டேங்கிற. அதனால தான் நான் ஹான்னு மட்டும் சொல்லிட்டு நிக்கிறேன். அதுவும் கூட சொல்லக்கூடாதா? விடு நான் சொல்லல." "ஆ வந்தானா?" சிரிக்கிறாங்க மதி. "பரவால்ல, பரவால்ல. நானே சொல்றேன்." அவரு என்ன பார்த்து கேட்டாரு. என்ன? "ஆ சாப்பிட்டியா? அ சாரி" அப்படின்னு கேட்டாரு. சாப்பிட்டாரு, சாரி கேட்டாரு. இத கேட்டானா? ஐயோ! சந்தோஷமா இருக்கே! என்ன இது கேட்டது பெரிய அதிசயமா? நானே ஒரு போற போக்குல உங்களுக்கு ஒரு தகவல் சொல்லலாமேன்னு சொன்னேன். இத போய் இவ்ளோ ரசிச்சு கேட்கிறீங்க? அப்படின்னு மதி சொன்னோனே, போ மதி. இவன் எவ்ளோ பெரிய உச்சாணி கொம்புல இருப்பான். அவன் வந்து சாரி கேட்டானா ஆச்சரியமா இருக்கு. ஐயோ! 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 கை குடு, கை குடு. இதுதான் ஃபர்ஸ்ட் அடி. முன்னேற்றம். வாழ்க, வாழ்க. டேய் சுரேஷுன்னு பாக்க விடுங்க. அவரு என்ன இப்ப கூட்டி போறேன்னு சொல்லியிருக்காரு. ஐயோ! 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 எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குடா அப்படின்னு கட்டி பிடிச்சு முத்தம் குடுக்குறாங்க. அவ்ளோ சந்தோஷமா உங்களுக்கு? அப்படிங்கையில, ஆமா. நீயும் சுரேஷும் ஒண்ணு சேர மாட்டீங்களா? நான் எவ்ளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன் தெரியுமா? நீனும் கொஞ்சம் கொஞ்சோன்னு அட்ஜஸ்ட் பண்ணிப்போ. ப்ளீஸ், ப்ளீஸ். அ ஒண்ணும் அவன் தப்பு பண்ணானா நீ தண்டி. வேணாங்கல. நான் 100% உனக்கு நான் சப்போர்ட்டா இருப்பேன். ஆனா, கொஞ்சோன்னு விட்டு குடுக்கலாம் போன்னு தோணுச்சுன்னா, போயிட்டு போறான். போ! பொழச்சு போடா! அப்படின்னு விட்டு குடுத்து, கொஞ்சோன்னு நாணல் மாரி வளைஞ்சு போய் என்ன மதி, மதி என் செல்லம்ல எனக்காண்டி அப்படின்னு கெஞ்ச, சரிங்க உங்களுக்காவது நான் விட்டு குடுக்குறேன். அப்பாடா! இப்ப இனிமே என் தங்கச்சி ஒண்ணு சேர்ந்துருவா. அப்படிங்கையில கண்ணு கலங்குது மதிக்கு. "ஏன் அழுகுற? ஏன் அழுகுற மதி? என் மேல எவ்ளோ பாசத்த கொட்டுறீங்க. எங்க அப்பா, அம்மா தான் நான் வாழணும்னு நெனப்பாங்க. அத விட நீங்க நெனைக்கிறீங்க." அப்படின்னு சொல்லி கட்டிக்கிறாங்க. "விடுடா! நீ என் கூட பொறந்த தங்கச்சி தான். எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா நான் விட்டுருவேனா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் யூ அப்படின்னு கெளம்புறாங்க. வண்டிக்கு ரெடி ஆகுறாரு. "உட்காரு" அப்படின்னு சொன்னோனே உட்கார போறாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம்ல?" "என்னது ஃபர்ஸ்ட் டைமா? நான் ஏற்கனவே வந்திருக்கனே" அப்படிங்கிறாங்க. "நீ வந்திருக்க இல்ல விடு" அப்படின்னு வண்டிய ஸ்டார்ட் பண்ணி போக, "ஹலோ சொல்லுங்க என்ன?" அப்படிங்கிறாங்க. "ஒண்ணும் இல்ல மதி விட்டுரு." "சொல்லுங்க" அப்படிங்கிறாங்க. ஒண்ணும் இல்ல விடு. ஆமா அண்ணி என்ன உன்கிட்ட கட்டி பிடிச்சு ஏதேதோ பேசுனாங்க?" அது பேசுறாங்க. அத விடுங்க. நீங்க சொல்லுங்க. எதுக்கு இதுக்கு இப்படி கேட்டீங்க? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம்லாம் இல்லையே" அப்படிங்கிறாங்க. "இல்ல நம்ம வண்டி போயிட்டுருக்கு. அவரு பேசுறாரு. நம்ம இதுவரைக்கும் போயிருக்கோம் தான். அப்ப ச்சே! வந்து உட்கார்றா பாரு. திமிரு பிடிச்சவ, அகங்காரம் பிடிச்சவ. இவள என்னைக்கு வெட்டி விடுறது? அப்படின்னு நினைச்சு தான் நான் உன்னைய வண்டியில ஏத்திட்டு போயிருக்கேன். உனக்கும் அதே அளவு கோவம் இருந்திருக்கும். இப்ப உனக்கு கோவம் குறைஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். கோவம் குறைஞ்சிருக்கு தானே? அப்படிங்கையில அப்படி பார்க்குறாங்க. ஓகே, ஓகே. உனக்கு குறையுதோ இல்லையோ, எனக்கு ஈஸியா இருக்கு. ஃப்ரீயா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பொண்டாட்டி ஏத்திட்டு போற ஒரு ஃபீலிங் இருக்கு. அதனால நான் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னேன். போதுமா? ஆச்சரியப்பட்டு போறாங்க. "சுரேஷா இது பேசுறது?" அப்படின்னு கிள்ளிக்கிறாங்க தனக்கு தானே. அப்படின்னு கத்த, "என்னாச்சு?" "இல்ல நானே கிள்ளிக்கிட்டேன். இது கனவா நனவான்னு தெரியல" அப்படிங்கிறாங்க. "ஓய் என்ன? கனவுலாம் இல்ல. நெஜம்தான்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேகமா ஸ்பீட் பிரேக் போடுறாங்க. இவங்க பேசுனதுல எதிர்த்தாப்புல மோத போனாங்க. அம்மான்னு கத்திக்கிட்டு 2 பேரும் கட்டிக்கிறாங்க. அப்படியே 2 பேருக்கும் லாலா லாலா லாலான்னு பாட்டு போகுது. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனா நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்.